ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஓன சദ്യக்கெல்லாம் வைக்கிற அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த அவியல் பண்ணுறதுக்காக நான் 1.5 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை முருங்கைக்காய், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சேனக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வாழைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு 5-6 பீன்ஸ், அப்புறம் வெங்காயம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைஸுக்கு நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். பொட்டேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வேக வைக்கணும். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் இது பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் கூட இது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மண்சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நான் ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சைடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பண்ணணும். அதுக்காக நான் 1/2 கப்பு துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம், பட் நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி இதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே குக்காக இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை இதில் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓன சദ്യக்கு இது ரொம்ப தண்ணியாக இருக்காது. அவியல் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது அடை தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீ ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணும்னு தேவையில்லை. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸில் கோகோனட் எல்லாம் நல்லா மிக்ஸாக இருந்துச்சு. ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு ஒரு 2 நிமிஷத்தில். ஸோ இப்போ இதில் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது இந்த கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கோகோனட் ஆயிலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சது.
இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுதுன்னா இதில் வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை. ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான ஓண சദ്യக்கெல்லாம் வைக்கிற அவியல் ரெடி ஆகிடுச்சுது. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், அடை தோசை, அப்புறம் காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஓணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி அவியலை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.